نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وَإِن كُنتَ مِن قَبْلِهِ لَمِنَ الْغَافِلِينَ صدق الله العلي العظيم. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நபியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறான். முதல் பகுதி அகீதா, கொள்கை, கோட்பாடு, அல்லாஹுடைய தௌஹீத், ஏகத்துவம் சம்பந்தமான பகுதி. இரண்டாவது பகுதி மசாயில்கள், ஃபத்வாக்கள், மார்க்க சட்ட திட்டங்கள். மூன்றாவது பகுதி கஸஸ், சம்பவங்கள், நிகழ்வுகள், முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள். அல்லாஹு தஆலா குர்ஆனை 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் இக்லாஸ் தஅதிலு சுலுஸல் குர்ஆன், குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதி. சூரத்துல் இக்லாஸின் அல்லாஹ் அவனுடைய தௌஹீதை, ஏகத்துவத்தை பற்றி மட்டுமே பேசுகிறான். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே சொல்லுங்கள், அந்த அல்லாஹ் ஒருவன்தான். அல்லாஹு ஸமத், அவன் யாரின் பக்கமும் தேவை காண மாட்டான். அடியார்கள் தான், படைப்பினங்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவை காண்பார்கள். அல்லாஹ் யாரின் பக்கமும் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு பெற்றோர்களும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு சரிசமமாக நிகராக யாருமே இல்லை. இந்த சூரா அல்லாஹ்வுடைய தௌஹீதை, ஏகத்துவத்தை பற்றி மட்டுமே விளக்கப்படுத்துகிறது. அதனால தான் குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி இந்த சூரா. அல்லாஹ் தஆலா குர்ஆனை 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறான். முதல் வகை அல்லாஹ்வுடைய தௌஹீத், ஏகத்துவம், அகீதா சம்பந்தமான பகுதி. இரண்டாவது ஃபத்வாக்கள், மார்க்க சட்ட திட்டங்கள். மூன்றாவது முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் அருளப்பட்ட வேதங்களை கற்றுக்கொள்ளவில்லை. தோராவை, இன்ஜீலை, நிறைய சுஹுஃப்கள் அருளப்பட்டது. எந்த ஒரு வேதத்தையும், எந்த ஒரு சுஹுஃபையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. யாரிடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் மடித்து கற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹுக்கு ஆசிரியர்கள், உஸ்தாதுகள் என்று யாரும் இல்லை. ரசூலுல்லாஹுடைய உஸ்தாத்
ஆசிரியர் என்றால் அது அல்லாஹ் மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி நபி, எழுத வாசிக்க படிக்க தெரியாது, முன்னைய வேதங்களை கற்றுக்கொள்ளவும் இல்லை, எந்த ஒரு அறிஞரிடத்திலும் கற்றுக்கொள்ளவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹ் குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆன் என்பது கலாமுல்லாஹில் முஅஜிஸ், அல்லாஹ்வுடைய அற்புதமான வார்த்தை, அதில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தருகிறான். அல்லாஹ் எங்களுக்கு முழு குர்ஆனிலும் பல செய்திகளை சொல்கிறான். குர்ஆன் முழுக்க அல்லாஹ் முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுகிறான். நல்லவர்களுடைய வரலாற்றையும் அல்லாஹ் சொல்கிறான். கெட்டவர்கள் அழிக்கப்பட்ட சமூகத்தினர்களுடைய வரலாற்றையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று மிக முக்கியமான நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் ஞாபகம் செய்ததை போன்று வேற எந்த ஒரு நபி ரசூலுடைய வரலாற்றை அல்லாஹ் ஞாபகம் செய்யவில்லை. சூரத்துல் யூசுப் என்ற ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூராவுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் அல்லாஹ் ஞாபகம் செய்கிறான். சூரா யூனுஸ் என்ற ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூரா யூனுஸ் நபியுடைய பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் முழு சூராவிலும் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். இந்த சூராவை ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ் சொல்கிறான், அஹ்ஸனல் கஸஸ், மிக சிறந்த வரலாறுகளை நபியே உமக்கு நாம் சொல்கிறோம். இந்த சூராவுடைய கடைசியில் ஐபரத்துல் லிஉலில் அல்பாப், புத்தி உள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த சூராவை முடிக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மா கான ஹதீஸை யுஃப்தரா, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இட்டு கட்டப்பட்ட செய்திகள் அல்ல. ஆக சிறந்த வரலாற்று நூல் என்றால் அது குர்ஆன் தான். ஏனைய வரலாற்று புத்தகங்களில் கட்டுக்கதைகளும் சேர்க்கப்பட்டிருக்கும், ஏதோ நடந்திருக்கும், ஏதோ எழுதி வைத்திருப்பார்கள். எங்களை படைத்த ரப் அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். படைத்தவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு பல பாடங்களையும் படிப்பினைகளும் சுமந்திருக்கிறது. சூரத்து யூசுப் மிக அற்புதமான ஒரு அத்தியாயம், ஒரு சூரா. வாலிபர்களுக்கு சூரா யூசுஃபில் ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது. யாரெல்லாம் பலாய் முசீபத்துகளில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் சூரா யூசுஃபில் இருக்கிறது. யாரெல்லாம் ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சூரா யூசுஃபில் வழிகாட்டுதல் இருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 திருமணங்கள் செய்திருந்தார்கள். சாரா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். சாரா நாயகியின் மூலம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக பிறக்கிறார்கள். ஹாஜர் நாயகியின் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக பிறக்கிறார்கள்.
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த ஒரு ரசூலும் நபியும் வரல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடைய வம்சாவளியில் ஒரே ஒரு நபிதான், ஒரே ஒரு ரசூல் தான், அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருகிறது. உங்களுடைய மனைவியையும் குழந்தையையும் ஆள் நடமாட்டமே இல்லாத புற்பூண்டே முளைக்காத அந்த மக்கா என்ற பூமியில் விட்டுவிட்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள். தாயும் மகனும் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்தில் இருக்கிறார்கள். தண்ணீர் தேவை வருகிறது. சஃபாவில் இருந்து மருவாவுக்கும், மருவாவில் இருந்து சஃபாவுக்கும் தொங்கோட்டம் ஓடினார்கள். இஸ்மாயில் என்ற அந்த குழந்தையுடைய காலடியில் இருந்து அல்லாஹ் ஜம்ஜம் நீரை ஊற்றாக கொடுத்தான். தாயும் மகனும் அந்த இடத்திலேயே வாழ ஆரம்பித்தார்கள். அந்த நேரம் யமன் நாட்டை சேர்ந்த 2 கோத்திரங்கள் ஜுருஹும் கஹ்தான், இந்த 2 கோத்திரங்களும் மக்காவை கடந்து போனார்கள். போகும்போது தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒரு இடத்துக்கு மேலால் பறவைகள் பறந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் இருந்தால் மட்டுமே பறவைகள் அப்படி பறந்து கொண்டிருக்கும். அந்த இடத்துக்கு போனார்கள். தண்ணீர் இருக்கிறது, அனுமதி கேட்டார்கள். நாங்களும் இங்கு தங்கவா? பழைய காலங்களில் எங்கு தண்ணீர் இருக்கிறதோ அங்கு கூடாரங்களை அடித்து குடும்பமாக வாழ்வார்கள். ஹாஜர் நாயகி அவர்கள் சொன்னார்கள், இங்கு இருக்கலாம், இந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுக்கலாம், ஆனால் சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஜுருஹும் கஹ்தான் என்ற யமன் நாட்டை சேர்ந்த 2 கோத்திரம் மக்காவில் வசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களின் மூலம்தான் மக்கா மதீனாவுக்கு அரபு பாஷையே வந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுருஹும் கோத்திரத்திடம்தான் வாள் சண்டையை கற்றார்கள், குதிரை ஓட்டுவதை கற்றார்கள். ஜுருஹும் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையை திருமணம் செய்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தது மக்காவுடைய பகுதியில். சாரா நாயகின் மூலம் இஸ்ஹாக் என்ற குழந்தை பிறக்கிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் அநேகமான நபிமார்கள், ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாரா நாயகின் மூலம் இஸ்ஹாக் என்ற குழந்தை பிறக்கிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயீல். இஸ்ர் என்றால் அபுத், அடிமை. ஈல் அல்லாஹ். இஸ்ராயீல் என்றால் அபுதுல்லாஹ், அல்லாஹுடைய அடிமை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் பனு இஸ்ராயீல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணங்கள் செய்திருந்தார்கள். ஒரு மனைவியின் மூலம் 10 பிள்ளைகள், இன்னொரு மனைவியின் மூலம் 2 பிள்ளைகள். அந்த 10 பேர்களில் ஒருவன் தான் யஹூதா. இன்னொரு மனைவி மூலம் 2 குழந்தைகள் பிறந்தது. அதில் ஒருவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இளையவர் புன்யாமீன், பெஞ்சமின். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக பனு இஸ்ராயீல், இஸ்ராயீலுடைய குழந்தைகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் பனு இஸ்ராயீல். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லும்போது யா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களே என்று அல்லாஹு தஆலா விழித்து சொல்கிறான். வஜஅல ஃபீகுமுன் நுபுவா, உங்களில் அல்லாஹ் நுபுவத்தை ஆக்கினான்.
பனோ இஸ்ரவேலர்களில், அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் அநேகமான நபிமார்கள், ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பேற்று வளர்த்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு ஆண் துணையின்றி குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த நேரம் சிலர் சொன்னார்கள், மரியம் விபச்சாரம் செய்துவிட்டால், தவறான நடத்தையுள்ள பெண். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக சொன்னார்கள். அவர்கள் தான் யூதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாகவும் கடவுளுடைய பிள்ளையாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள். பனோ இஸ்ராயலில் தான் யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பனோ இஸ்ராயலை சேர்ந்தவர்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் அந்த சூராவுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை குறிப்பிடுகிறான். சுருக்கமாக சொல்வதென்றால், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுபிராயமாக இருக்கும் போது ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவை தந்தையிடம் சொன்னார்கள். தந்தை சொன்னார், இந்த கனவை பற்றி உன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லாதே, அவர்கள் உனக்கு சூழ்ச்சிகள் செய்யலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறியொரு பிள்ளை சொல்லிவிட்டார். அந்த சகோதரர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கிணற்றில் வீசினார்கள். ஒரு பிரயாண கூட்டம் அந்த பகுதியால் வந்தது. தண்ணீர் எடுப்பதற்காக வாளியை போட்டார்கள். வாளியில் ஒரு குழந்தை மிக அழகாக இருக்கிறது. அந்த குழந்தையை மிஸ்ர், ஈஜிப்துக்கு கொண்டு போய் அடிமையாக விற்பனை செய்தார்கள். நபி யூசுஃபை பணம் கொடுத்து வாங்கியவர் ஈஜிப்துடைய நிதி அமைச்சர். அவர்களுக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லை. நபி யூசுஃபை அவர்களுடைய பிள்ளையாக வளர்த்தார்கள். காலம் கடக்கிறது. அல்லாஹு தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்து, நபித்துவத்தை கொடுத்து, மிஸ்ருடைய, ஈஜிப்துடைய நிதி அமைச்சராகவும் அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹு தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவினுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்திருந்தான். நபி யூசுஃபுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக விரிவாக பேசுவது என்றால் 4 மணித்தியாலங்கள் எடுக்கும். அவ்வளவு விரிவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த சூரா யூசுஃபிலிருந்து, நபி யூசுஃபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ன? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதாக இருக்கும் போது ஒரு கனவு கண்டார்கள். அது என்ன கனவு? இன்னி ரஅய்து 11 கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். ஒரு சந்திரன், ஒரு சூரியன், 11 நட்சத்திரங்கள் எனக்கு சுஜூத் செய்வதாக நான் கனவு கண்டேன். தந்தையிடம் சொல்கிறார். தந்தை யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய நபி. இந்த கனவினுடைய அர்த்தம் நல்ல அர்த்தமாக இருக்கும் என்று அவர் கணிக்கிறார். சொல்கிறார், உன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லாதே. அவர்கள் உனக்கு சூழ்ச்சி செய்யலாம். இந்த ஆயத்திலிருந்து நாம் விளங்க வேண்டியது, கனவுகள் அனைத்தும் வீணானது அல்ல. கனவுகளுக்கு அர்த்தங்கள் இருக்கிறது. கனவை 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய கனவு. இரண்டாவது வகை மின ஷைத்தான், ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய கனவு. மூன்றாவது நாம் வாழக்கூடிய சூழல், எங்களுடைய சிந்தனைகளோடு அதிகம் சம்பந்தப்படுகிறதோ
எங்களுடைய வேலைப்பாடுகள், தொழில் ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அது சம்பந்தமான கனவுகள் தென்படும். ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய கனவுகளால் எங்களுக்கு எந்த தீங்கும் வராது. எங்களுடைய யோசனைகள், சிந்தனைகள், எங்களுடைய சூழல்களுக்கு ஏற்ப வரக்கூடிய கனவுகளால் எந்த பாதிப்பும் வராது. அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய கனவு அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சில மெசேஜ்களை சொல்ல வருகிறான் என்பது அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஸ்தகர் ருயா பில் அஸ்ஹார், கனவுகளில் மிக உண்மையானது சஹருடைய நேரத்தில் காணக்கூடிய கனவுதான். ஃபஜ்ருக்கு முந்தைய நேரம் தென்படக்கூடிய கனவு அது மிக உண்மையான கனவு. இப்னு சீரின் போன்ற மிக பெரும் அறிஞர்கள் எல்லாம் கனவினுடைய விளக்கத்தை குறிப்பிட்டு தனித்தனி கிதாபுகளாக எழுதியிருக்கிறார்கள். கனவினுடைய விளக்கங்கள் சிலவேளை நாம் காணக்கூடிய கனவு வேறு எதுவாக இருக்கும், விளக்கம் வேறு எதுவாக இருக்கும். யாராவது ஒருவர் வஃபாத்தாகுவதாக கனவு கண்டால் நாம் என்ன நினைப்போம்? அவர் வஃபாத்தாக போகிறார், ஏதாவது அவருக்கு நடந்துவிடும் என்று அஞ்சுவோம், பயப்படுவோம். ஒருவர் வஃபாத்தாகுவதாக கனவு கண்டால் அந்த கனவினுடைய விளக்கம் அவர் நீண்ட காலம் வாழப் போகிறார் என்பது அர்த்தம். பாம்பை கனவில் கண்டால் எனக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்பது அர்த்தம். பாம்பு கொத்துவதாகவோ விரட்டுவதாகவோ கண்டால் எதிரிகள் எனக்கு சூழ்ச்சிகள் சதிகள் செய்கிறார்கள் என்பது அர்த்தம். ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் இருக்கிறது. கனவுகள் வீணானதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நல்ல கனவுகள் கண்டால் ஃபஇன்னமா ஹிய மினல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள். ஃபல்யஹ்மதில்லாஹ அலைஹா, அந்த கனவுக்காக அல்லாஹ்வை புகழுங்கள். வல்யுஹத்திஸ் பிஹா, அந்த நல்ல கனவுகளை சொல்லுங்கள். அதில் பிரச்சனை இல்லை. கெட்ட கனவுகள் வந்தால் ஃபல்யஸ்தஇஸ் மின் ஷர்ரிஹா, அந்த கெட்ட கனவினுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று இடது பக்கம் துப்பணும். வலா யஸ்குருஹா, அந்த கெட்ட கனவை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், சில கனவுகள் எப்படி பலிக்கிறது தெரியுமா? பொருத்தம் இல்லாத ஒரு இடத்தில் சொல்லப்பட்டால் அவர் அதற்கு விளக்கம் சொல்லுவார். சில நேரம் அந்த விளக்கம் அவர் ஜோக்காக சொல்லியிருப்பார், ஆனால் பாரதூரமான விளக்கமாக இருக்கும். அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னவுடன் அந்த விளக்கம் கபூல் செய்யப்படும். அதனால் கெட்ட கனவுகளாக இருந்தால் நாம் சொல்லும் போது மிக கவனமாக இருக்கணும். சொல்லக்கூடாது என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆலிம்களாகிய நாம் கெட்ட கனவுகள் வந்தால் அதற்கு நல்ல விளக்கத்தை கொடுக்கக்கூடிய வளமையுடையவராக நான் இருக்கிறேன். காரணம் அது நல்லதாக கபூல் செய்யப்படட்டும். பல அறிஞர்களுடைய கருத்து இதுதான். கனவுக்கு விளக்கம் சொன்னால் அந்த விளக்கம் கபூல் செய்யப்படும். கணேசக்குரிய சகோதரர்களே, எனவே கனவுகள் அனைத்தும் வீணானது அல்ல. கனவுகளின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு சில செய்திகளை சொல்ல வரலாம். கண்ட கனவை பற்றி மான் பாப்பாவிடம் சொல்கிறார். அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்ஸஸ் ருயாக அலா இஹ்வதிக், உன்னுடைய கனவை பற்றி உன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லாதே. அவர்கள் உனக்கு சூழ்ச்சி செய்யலாம், சதிகள் செய்யலாம். பொதுவாக فإن كل نعمة محسودة, ஒவ்வொரு நிஅமத்களும் பொறாமை கொள்ளப்படக்கூடியது.
எங்களுடைய எல்லா நல்லதையும் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதுவே எங்களுக்கு ஆபத்தில் முடியும். கண்ணோருடைய தாக்கம் ஏற்படலாம், பொறாமையுடைய தாக்கம் ஏற்படலாம். அந்த தாக்கம் உங்களை படுக்கையாக்கலாம். ஹசதாயின், கண்ணூர், பொறாமை இரண்டினாலும் பெரும் தாக்கம் இருக்கிறது. சூனியத்தை விட தாக்கம் செலுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் என்பது உண்மைதான், அது வீண் வதந்தி அல்ல. ரசூலுல்லாஹுடைய வார்த்தை, கண்ணூர் என்பது உண்மை. அல் ஐனு துதுகிலு ரஜுல் அல் கபர், கண்ணூர் என்பது ஒரு மனிதனை கபர் வரை கொண்டு போகும், படுக்கையாக்கும், மௌத் வரை கொண்டு போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையாக இருந்தார்கள், நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஓதி பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹி யுபரீக வ மின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக வ மின் குல்லி ذي حاسد الى حسد வ மின் குல்லி ذي عين. ஹசதுடைய தீங்கிலிருந்து, பொறாமையுடைய தீங்கிலிருந்து, கண்ணோருடைய தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடி துஆ ஓதி உடம்பு முழுக்க தடவி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சுகம் பெற்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணோருடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது, பொறாமையுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அடிக்கடி இந்த துஆவை ஓதுவோம், பிள்ளைகளுக்கும் ஓதி விடுவோம். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மத்தி வ மின் குல்லி ஐனில் லாம்மா என்ற துஆவை நாமும் ஓதுவோம், பிள்ளைகளுக்கும் ஓதி விடுவோம். கண்ணோருடைய தாக்கங்களில் நாம் பாதுகாக்கப்படுவோம். ஹசதுடைய, பொறாமையுடைய தாக்கங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். கண்ணூர், ஹசத் இரண்டும் மிக பயங்கரமானது. ஒரு தந்தையாக மகனுக்கு செய்த உபதேசம், உன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த செய்தியை சொல்லாதே, பொறாமை ஏற்பட்டவர்களும் உனக்கு தீங்கு செய்யலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஈஜிப்தில் இருக்கும் போது நிதி அமைச்சருடைய வீட்டில் வளர்கிறார்கள். நிதி அமைச்சருடைய மனைவியை தவறான முறையில் நடப்பதற்கு முயற்சி செய்கிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. எந்த பாவத்தின் பக்கம் அவர்கள் அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறைச்சாலை மிக விருப்பம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து போனால் சில பெண்கள் எப்பல் வச்சுக் கொண்டிருப்பார்கள். நபி யூசுஃபுடைய அழகில் மயங்கி அவர்களுடைய கைகளையும் சேர்த்து வெட்டிக் கொள்வார்கள். நபி யூசுப் கடந்து போனதற்கு பின்னர் தான் அவர்களுக்கு விளங்கும், எங்களுடைய கைகளையும் சேர்த்து நாம் வெட்டிவிட்டோமே. அவ்வளவு அழகானவர்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க சிறைச்சாலையை தெரிவு செய்கிறார்கள். இந்த நபி யூசுஃபுடைய செயல்பாடு வாலிபர்களுக்கு மிகப்பெரும் ஒரு பாடம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க சிறைச்சாலையை தெரிவு செய்தார்கள். பிற்காலத்தில் அல்லாஹ் அவருக்கு நுபுவத்தை கொடுத்து அவரை நபியாக ஆக்கி ஈஜிப்துடைய நிதி அமைச்சராகவும் ஆக்கினான். யாரெல்லாம் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு துன்யா ஆகிரா அனைத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். உலகத்திலேயே கிடைக்கும். எத்தனையோ பேர் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களினால் அவர்களுக்கு வரக்கூடிய எத்தனையோ நியாமங்கள் தடை பெற்றிருக்கும், வரக்கூடிய நலவுகள் வராமல் போயிருக்கும்.
எத்தனையோ சாலிஹான மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் மூலம், சதகா தான தர்மங்களின் மூலம் அவர்களுக்கு வர இருக்கின்ற பலாய் முசீபத்தில் இல்லாமலாயிருக்கும். தலையோடு போக வேண்டியது தலைப்பாயோடு போயிருக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறுவயதாக இருக்கும் பொழுதுதான் அந்த சகோதரர்கள் கிணற்றில் வீசினார்கள். சகோதரனை கிணற்றில் வீசிவிட்டு சகோதரனுடைய ஷேட் மேலாடையை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். மேலாடை முழுக்க இரத்தம். ஒரு ஓநாயை கொலை செய்து ஓநாயுடைய இரத்தத்தை பூசியிருந்தார்கள். ஆனால் சத்தை கிழிந்திருக்கல்ல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கியது, இவர்கள் ஏதோ சதி செய்திருக்கிறார்கள். ஓநாய் ஒரு பிள்ளையை சாப்பிடுவது என்றால் சட்டையை கலட்டியா சாப்பிடும். சட்டையில் எந்த கீரும் இல்லை, எந்த மாக்கும் இல்லை. அப்படி என்றால் இவர்கள் சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். ஃபஸபுருன் ஜமீல், மிக அழகான பொறுமை நான் செய்கிறேன் என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை செய்தார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுந்து 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 கண்ணீர் வத்து விட்டது. இரத்த கண்ணீர் வடித்தார்கள். அவ்வளவு பாசம் நபி யூசுஃபின் மீது. அழுந்து அழுந்து கண் பார்வையை இழந்து விட்டார்கள். அவர் செய்த பொறுமை, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலைகளை நான் முறைப்பாடு செய்வதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான். பஸ் என்றால் எங்களுடைய மனதில் சில கவலைகளை புதைத்து வைத்திருப்போம், யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். அந்த கவலைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் நான் முறைப்பாடு செய்கிறேன். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த கூலி. பிற்காலத்தில் நபி யூசுஃபை அல்லாஹ் திரும்ப கொடுத்தான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசனுக்கு ஒரு கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள். 7 ஆண்டுகள் செழிப்பான காலம் வரும், அடுத்த 7 ஆண்டுகள் பஞ்ச காலம் வரும். முதல் 7 ஆண்டுகளில் தானியங்களை சேகரித்து வைப்போம், பஞ்ச காலம் வரும் போது அதை நாம் பிசினஸ் செய்வோம். நபி யூசுஃபுடைய மஷூராவை கேட்டு அந்த அரசர் சரியாக செயற்பட்டார். பஞ்ச காலம் வருகிறது, எல்லா பகுதிகளிலும் பஞ்சம். ஈஜிப்தில் மட்டும் செல்வ செழிப்பாக அவர்கள் இருக்கிறார்கள். எல்லா பகுதிகளிலும் உதவி தேடி வந்தார்கள். சிரியாவில் இருந்து நபி யூசுஃபுடைய மற்ற சகோதரர்கள் உதவி கேட்டு வந்தார்கள் மிஸ்ருக்கு, ஈஜிப்துக்கு. அவர்களுக்கு தெரியாது இவர்தான் யூசுப் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் இவர்கள் என்னுடைய சகோதரர்கள். மேலாடையை கலட்டி கொடுத்தார்கள். என்னுடைய தந்தையுடைய முகத்தில் வீசுங்கள், அவருக்கு கண் பார்வை வரும். இந்த சகோதரர்கள் மேலாடையை கொண்டு போகிறார்கள் வீட்டுக்குள். தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் யூசுஃபுடைய வாசத்தை பெற்றுக் கொள்கிறேன், யூசுஃபுடைய வாசம் எனக்கு வருகிறது. ஷேட்டை முகத்தில் போட்டார்கள், கண் பார்வை வந்தது. அதற்கு பின்னர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாய், தந்தை, சகோதரர்கள் அனைவர்களையும் ஈஜிப்துக்கு எடுத்தார்கள். தாய், தந்தை, 11 சகோதரர்கள், சொந்த தம்பி புன்யாமீன், அடுத்த 10 பேர், 11 சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் நான் சிறு வயதில் கண்டேனே கனவு. அந்த கனவினுடைய விளக்கம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், 11 நட்சத்திரங்கள். சூரியன் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், சந்திரன் தாய், 11 நட்சத்திரங்கள், 11 சகோதரர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பொறுமைக்கு தரக்கூடிய கூலி மிக பிரமாண்டம். பொறுமைக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி நாம் எதிர்பார்க்காத கூலி அல்லாஹ் தருவான்.
நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா பலக அஷுத்தா, ஒரு வயது அவருக்கு வந்ததும் அவருக்கு இல்மை கொடுத்தோம், கல்வி ஞானத்தை அவருக்கு கொடுத்தோம். வகதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு நாம் இப்படிதான் கூலி வழங்குவோம். யாரெல்லாம் அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் பாவங்கள் செய்யாமல் வாழ்கிறார்களோ, ஆரம்ப காலங்களில் சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் அந்த சோதனைகளுக்கு விமோசனத்தை தருவார். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அந்த சகோதரர்கள் நபி யூசுஃபிடம் உதவி கேட்டு வந்தார்கள். அவர்கள் திரும்பும் போது ஒரு கோலையை போட்டுவிட்டார்கள் புன்யாமீனுடைய பையில். அந்த நேரத்தில் ஒரு சட்டம் இருந்தது, யாராவது திருடினால் அவர்களை சிறையில் அடைப்பார்கள். அந்த நபரை எடுத்துக்கொள்ளும் அரசாங்கம். புன்யாமீனை நபி யூசுப் எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் திருடவில்லை. திருட்டு பட்டம் கிடைக்கிறது. புன்யாமீனை கூட்டு வைத்து சொன்னார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான் தான் உன்னுடைய சகோதரன் யூசுப். புன்யாமீன் சந்தோஷப்பட்டார். அடுத்த 10 சகோதரர்களும் திருட்டு பெயரை வாங்கிக் கொண்டு சிரியாவுக்கு போனார்கள். முஃபஸ்ஸிரூன்கள் எழுதும் போது இவ்வாறு எழுதுகிறார்கள், சில தவறுகளுக்கு பாவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்காது, தாமதப்படுத்தி அல்லாஹ் தண்டனையை தருவான். நாம் பாவம் செய்ய செய்ய, அல்லாஹுக்கு மாறு செய்ய செய்ய எங்களுக்கு நலவு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் பயந்து கொள்ளுங்கள். திடீரென்று அல்லாஹ் பிடிப்பான். பிடிக்கும் போது அந்த பிடி மிக பயங்கரமாக இருக்கும். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிக பயங்கரம். அல்லாஹ் பலரை பலவிதமாக தண்டிப்பான். சிலர் ஒரு பாவம் தவறு செய்வார்கள், உடனே தண்டனை கிடைக்கும். நான் ஒரு தவறு செய்தேன், கன்னத்தில் அறைந்தார், எப்படி இருக்கும்? அது போன்று அல்லாஹ் தண்டனையை தருவான். அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நாம் விடுத்துக் கொள்வோம், மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டோம். சில தண்டனைகள் இருக்கும், ஹுஃபியா ததுபீர், எதற்காக அந்த தண்டனை என்று எங்களுக்கே தெரியாது. ஆனா நாம் செய்த ஏதோ ஒரு பாவத்தால் தான் அந்த அவதி. சில பாவங்கள் இருக்கிறது, உடனே தண்டனை கிடைக்காது, மிக தாமதமாக கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாழ்க்கையில் இருந்து நாம் பெறக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளம். முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவாளர்கள் பதிவு செய்கிறார்கள், நபி யூசுஃபுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து 100க்கும் மேற்பட்ட படிப்பினைகளை பதிவு செய்கிறார்கள். இந்த இடத்தில் நான் 4-5 விடயங்களை தான் ஞாபகப்படுத்தினேன். எனவே சூரா யூசுஃபை அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கும் பொழுது அஹ்ஸனல் கஸஸ், மிக சிறந்த நிகழ்வுகளை நபியே நாம் உமக்கு சொல்கிறோம் என்று ஆரம்பிக்கிறான். முடிக்கும் போது இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், புத்தியுள்ளவர்களுக்கு பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் மீது பூர்த்தியான தவக்குல் வைப்போம், நம்பிக்கை வைப்போம். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் மீது உள்ள பூர்த்தியான தவக்குல், பூர்த்தியான நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் பார்வை போகக்கூடிய அளவுக்கு அழுந்தார்கள். மகனினுடைய பிரிவால் அல்லாஹ்வுடைய கடைசி காலத்தில் சந்தோஷத்தை கொடுத்தான். அல்லாஹ் எங்களை சோதிக்கலாம். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரியாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எப்பொழுதும் நம்மோடு இருப்பான். எனவே ரப்புல் ஆலமீன் அவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு இறைச்சத்தோடு வாழக்கூடிய சாலிஹான மக்களாக நம் அனைவர்களையும் மாற்றிடுவானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, கண்ணியமிக்க எஜமானே, யா அல்லாஹ், நாம் பாவிகள், யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். எல்லா விதமான பாவங்கள் தப்பு தவறுகளின் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. என்னுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக.
ரப்பே ரஹ்மானே, நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். கபருடைய வேதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் தலைக்கு இழுத்து நம்மை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் பட்டோலைகளை வலது கரத்தில் தருவாயாக. ரப்பே, சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பே, என்னுடைய முனாஜா லிகா என்ற அந்த பெரும் பாக்கியத்தை